வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டம் ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசும் வாய்ப்பு பசுமை தாயகத்துக்கு கிடைத்திருக்கிறது. இன்று அந்த கூட்டத்தில் பசுமை தாயகம் சார்பாக இன்று நான் பேசியிருக்கின்றேன். பசுமை தாயகத்தை துவக்கி நிறுவி அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் சமூக நீதி போராளி எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இன்று என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல 2004 பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தொடர் முயற்சியால் பசுமை தாயகம் ஐக்கிய நாடுகள் அவையின் அங்கீகாரத்தை பெற்ற ஒரு அமைப்பாக வளர்ச்சி பெற்றது. தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலும் மரக்கன்றுகளை நட்டும் ஏரி குளங்களை தூர்வாரியும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்தும் பல பணிகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றோம். இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டங்களில் பங்கேற்று பேசும் வாய்ப்பு பசுமை தாயகத்துக்கு கிடைத்திருக்கிறது. நியூயார்க்கிலும் நாங்கள்